நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு பணியிடம் ஒதுக்கீடு செய்து ஆளுநர் இக்பால் சிங் உத்தரவிட்டுள்ளார். புதுவை மாநில காவல்துறையில் 2 DIGகள் இருப்பதால் அவர்களுக்கு பணியிடம் ஒதுக்கி ஆளுநர் இக்பால் சிங் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி புதுவை மாநில காவல்துறை நிர்வாக பிரிவு DIGயாக சுக்லா நியமிக்கப்பட்டுள்ளார். ஆயுதப்படை பிரிவு DIGயாக அதுல் கத்தாரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோன்று SSP ஆண்டோ அல்போன்ஸ் இந்தியன் ரிசர்வ் பட்டாலியன் படை கமாண்டண்டாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான ஆணையை ஆளுநர் இக்பால் சிங் உத்தரவின் பேரில் தலைமைச் செயலர் சந்திரமோகன் பிறப்பித்தார். இதேபோன்று புதுச்சேரி சிக்மா செக்யூரிட்டி பிரிவில் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்த மாறன் கடலோர காவல்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இதற்கான உத்தரவை IG சர்மா பிறப்பித்தார். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கர சுப்பு மகன் கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கக் கோரியும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கர சுப்புவின் மகன் வழக்கறிஞர் சதீஷ் மர்ம நபர்களால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். எனவே இதனை கண்டித்தும் கொலையாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் மற்றும் வழக்கறிஞர்கள் அச்சமின்றி சுதந்திரமாக தொழில் செய்ய அரசு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும், வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுவையில் வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பினர் ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ரமேஷ், சேர்மன் மோகன் கீர்த்திகுமார், செயலாளர் முத்துவேல் உள்ளிட்ட 750 வழக்கறிஞர்கள் ஈடுபட்டனர். இதனால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டது. சென்னை வழக்கறிஞர் சங்கர சுப்பு அவருடைய மகன் சதீஷ்குமார் சில விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து எங்களுடைய கூட்டமைப்பின் வேண்டுகோளுக்கு இணங்க இன்று ஒரு நாள் நாங்கள் அடையாள வேலை நிறுத்தம் செய்கின்றோம். இதுல என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, வழக்கறிஞர் தொழில் சுதந்திரமாக செய்ய வேண்டும், வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். புதுவை அரசை நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். புதுவை பிரபல ரவுடியான கர்ணாவின் கூட்டாளிகள் 6 பேரை போலீசார் கைது செய்து ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். புதுவை அனிதா நகரைச் சேர்ந்த பிரபல ரவுடி கர்ணா கொலை வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் செல்போன் மூலம் சிறையில் இருந்தபடியே தனது எதிரிகளை தீர்த்து கட்டும் கர்ணாவின் இந்த நடவடிக்கைகள் போலீசாருக்கு பெரும் தலைவலியாக இருந்தது. அதன் அடிப்படையில் கர்ணாவின் கூட்டாளிகளை பற்றியும் அவர்களது நடவடிக்கைகள் குறித்தும் போலீசார் தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் கோரிமேடு சப் இன்ஸ்பெக்டர்கள் பாலமுருகன், இனியன் உள்ளிட்ட போலீசார் மேட்டுப்பாளையத்தில் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அப்பகுதியில் இருளில் மர்ம கும்பல் ஒன்று மது அருந்திக் கொண்டிருந்தது. போலீசாரை கண்டதும் ஓட்டம் பிடித்த அக்கும்பலை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். சோதனையில் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்து கைது செய்தனர். பின்னர் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுவை கலால்துறை சார்பில் சாராய கடைகளுக்கான ஏலம் இணையதளம் மூலம் இன்று துவங்கியது. ஆனால் யாரும் ஏலம் கேட்கவில்லை. புதுவை கலால்துறை சார்பில் புதுவையில் உள்ள கள் மற்றும் சாராய கடைகளுக்கு கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் இணையதளம் மூலம் ஏலம் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் கள் மற்றும் சாராய கடைகளை ஏலம் எடுத்தவர்கள் 2 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் அதே கடையை ஏற்று நடத்த விரும்பினால் ஏலத்தொகையில் 5% தொகையை கிஸ்தியாக செலுத்தி கடையை எடுத்து நடத்தலாம் என்ற நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன்படி புதுவையில் உள்ள மொத்தம் 100 கடைகளில் 35 கடைகளுக்கு 5% கிஸ்தி தொகை செலுத்தப்பட்டது. மீதமுள்ள 65 கடைகளுக்கு ஏலம் நடத்தப்பட்டது. ஆனால் யாரும் ஏலம் கேட்கவில்லை. இதுபோல் தொடர்ந்து யாரும் ஏலம் கேட்காவிட்டால் ஏலத்தொகையில் படிப்படியாக 5% குறைக்கப்பட்டு ஏலம் நடத்தப்படும் என்று கலால்துறை கூறியுள்ளது. புதுச்சேரி பகுதியில் உள்ள 100 சாராய கடைகளில் 36 கடைகள் தங்களுடைய உரிமத்தை 5% கிஸ்து தொகையை உயர்த்தி புதுப்பித்துள்ளனர். புதுப்பிக்கப்படாத 64 கடைகளின் ஏலம் இன்று துவங்கியுள்ளது. கொம்யூன் வாரியாக ஏலம் நடைபெற்று வருகிறது. முதலில் அரியாங்குப்பம் கொம்யூனும் அடுத்து பாகூர் கொம்யூனும் இப்போது நடைபெற்றுள்ளது. இந்த ஏலம் இன்று காலை 9:30 மணி துவங்கி இரவு 7:30 மணி வரை நடைபெற உள்ளது. ஏலம் போகாத கடைகள் மறு ஏலம் பிறிதொரு நாளில் நடத்தப்படும். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை மாநில சுகாதார ஊழியர் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை மகப்பேறு அரசு மருத்துவமனை ஊழியர்களுக்கு அளிக்கப்பட்ட மாற்றல் உத்தரவை ரத்து செய்து அனைத்து ஊழியர்களையும் புதிய ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பணியில் அமர்த்த வேண்டும்.
அனைத்து வார்டு அட்டெண்டர் மற்றும் சானிட்டரி ஊழியர்களை நர்சிங் அட்டெண்டர் என்ற நியமன விதியை மாற்றி ஆணையிட வேண்டும் என்பது போன்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதார ஊழியர் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். போராட்டத்திற்கு கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் லட்சுமணசுவாமி, கௌரவ தலைவர் கண்ணையன், இருசப்பன், திருமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். அரியாங்குப்பம் கடலாமை ஆராய்ச்சியாளர்களிடம் கொள்ளையடித்த கும்பலில் மேலும் ஒருவன் கைது செய்யப்பட்டான். இவர் மீது சுப்பு கொலை வழக்கு உள்ளிட்ட 5 வழக்குகள் உள்ளது. புதுவை அரியாங்குப்பத்தில் கடல் ஆமையில் ஈடுபட்ட ஆராய்ச்சி குழுவினரிடம் 5 பேர் கொண்ட கும்பல் நகை, செல்போன், பணம் முதலியவற்றை கொள்ளையடித்தது. ஆராய்ச்சி குழுவினர் கொடுத்த புகாரின் பேரில் ரூரல் எஸ்பி தெய்வ சிகாமணி உத்தரவின் பேரில் அரியாங்குப்பம் இன்ஸ்பெக்டர் அங்கப்பன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் மற்றும் குற்றப்பிரிவு போலீசாரின் துரித நடவடிக்கையால் கொள்ளையர்களில் 2 பேர் ஆந்திராவில் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் மேலும் ஒருவரை, அதாவது சண்முகா நகர் பெருமாள் கோவில் வீதியில் வசிக்கும் விவேக் என்கிற வைத்தியநாதனை போலீசார் கைது செய்தனர். அவன் தனது தாய் தந்தையரை பார்த்துவிட்டு தப்பிச் செல்ல முயன்றபோது அவனை நோனாங்குப்பம் பேருந்து நிலையம் அருகே கைது செய்தனர். இதனையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதியின் உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் சொரப்பூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் அக்னி வசந்த மகோற்சவத்தில் தீமிதி உற்சவம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் சொரப்பூர் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த பிரம்மோற்சவம் கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தின் முக்கிய உற்சவமாக தீமிதி உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் ஆராதனையும் நடைபெற்றது. பின்னர் படுகளம் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்து படுகளம் மற்றும் தீமிதித்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். பின்னர் ஆலயத்தை வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்து அம்மன் அருளை பெற்றனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தேவஸ்தானம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். புதுவை திருபுவனையில் அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் இலங்கை அகதிகள் முகாமினை நேரில் ஆய்வு செய்த தாசில்தார் யஷ்வந்தையா அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதாக கூறினார். புதுவை திருபுவனை ஸ்பின்னிங் மில்லில் பணியாற்றும் தாயகம் திரும்பிய இலங்கை அகதிகளுக்கு திருபுவனை பகுதிகளில் குடிசை வீடுகள் கட்டித் தரப்பட்டு அவர்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அடிப்படை வசதிகள் இன்றி தவித்து வரும் அவர்கள் அரசிடம் பல முறை கூறியும் வசதிகள் செய்து தரப்படவில்லை. இந்நிலையில் பணியில் இருந்து 3 பேருக்கு பணி மூப்பு அடைந்ததால் அவர்களை தங்கியிருந்த குடிசை வீட்டை விட்டு காலி செய்யுமாறு நிர்வாகம் கூறியதாக தெரிகிறது. பின்னர் அவர்கள் தாசில்தார் யஷ்வந்தையாவை பார்த்து முறையிடவே அங்கு வந்து பார்வையிட்ட தாசில்தார் யஷ்வந்தையா உரிய நடவடிக்கை எடுத்து அடிப்படை வசதிகளை செய்து தருவதாகவும் மேலும் அந்த 3வருக்கும் மாற்று இடம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். அப்பொழுது துணை தாசில்தார் கார்த்திகேயன் உட்பட அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.